என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று ஒருவனின் தலையை சிதறடிக்க வந்திருக்கின்றேன். யாரென்று சொல்லாமலும் என்னால் போக முடியாது. அதே நேரம் யாரென்று தெரிந்தால் நீ பதறியும் போகத்தான் செய்வாய். இன்று இந்த நேரம் இதை உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீ பயந்தாலும் பரவாயில்லை, பதறினாலும் பரவாயில்லை. கருப்பன் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனின் தலையை சிதறடிக்கும் அளவிற்கு இந்த கருப்பன் முன்வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ கேட்கின்ற எல்லாவற்றையுமே நான் உனக்கென்று எடுத்துச் சொல்லும் பொழுது கருப்பன் ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்கின்றேன். என் பிள்ளையின் மனதை வேதனைப்படுத்தவோ, என் பிள்ளையின் மனதை காயப்படுத்தவோ, என் பிள்ளையை சோதிக்க நினைத்து தேவையில்லாத விஷயங்களை செய்யவோ யாரேனும் ஒருவர் முன்வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த கருப்பனின் கைகளால் தண்டனை பெறுவதற்குரியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் எந்த நிலையிலும் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுதும் சரி, முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் சரி, இதிலிருந்தெல்லாம் நான் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறதோ அதையெல்லாம் நான் இருந்து நடத்துவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கமோ கவலையோ இனி இல்லை அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உனக்காக நான் வருகின்ற இந்த பொழுது, இந்த வாழ்க்கையும் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது. எத்தனையோ சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது. அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. அத்தனை துன்பங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் நாட்கள் அல்லவா? இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் அல்லவா? என் பிள்ளையை, எல்லோரும் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதில்லை. எல்லோரும் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வதில்லை. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் தலைகீழாக மாறிவிடுகின்றது. வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் தூக்கி எறிவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே எதை யோசிக்கிறோமோ, எதையெல்லாம் சரியாக சிந்திக்கிறோமோ அது எல்லாமுமே உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி உருவாக்கி கொடுக்கும்படியான நன்மைகளை உனக்கு எப்பொழுதுமே சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதையும் யாருக்கும் செய்துவிட்டு போகலாம், நம்மை யார் கேட்பார்கள் என்ற எண்ணம் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் ஒரு காலமும் உன்னால் முன்னேறி விடவும் முடியாது. அதுபோல இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை உன்னால் சாதித்து விடவும் முடியாது என்பதனை மறக்கக்கூடாது. இன்னொருவரை வேதனைப்படுத்தி, இன்னொருவரின் மனதை காயப்படுத்தி, இன்னொருவருக்கு கண்ணீரை வரவழைத்து, இன்னொருவரின் துன்பத்தில் சந்தோஷம் அடைந்து அதிலிருந்து நாம் பெறக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு நிலைக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நமக்கானது என்று நாம் யோசிக்கிறோமோ,
எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கென தருகிறது என்று நாம் நினைக்கிறோமோ அவை ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கென இந்த வாழ்க்கையை உருவாக்கிட பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. அது இன்னொருவரின் நிம்மதியை கெடுத்து பெறக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. இன்னொருவரின் நிம்மதியை எல்லாம் நீ எப்பொழுதுமே பறிப்பதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் கைகளில் இருந்து பறிப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் நேரங்களில் தேவையில்லாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கைக்குள் வந்து உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கைக்குள் நின்று உன்னை மிகப்பெரிய சோதனைக்குள் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்ற கலக்கங்கள் உனக்கு வந்து விட்டதல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதலை கொடுத்து விடாமல் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால் அதை நீ இனிமேலும் மீட்டெடுக்க வேண்டும். இனிமேலும் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும்படி நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்க வேண்டும். கருப்பனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. எது வரையிலும் நாமும் செல்ல முடியுமோ அது வரையிலும் தான் நாமும் செல்ல முடியும். கருப்பனை சோதிக்க பார்க்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். இந்த கருப்பனை என்னவென்று கேள்வி கேட்ட பிறகு அப்பன் அவ்வளவு எளிதில் இவர்களை எல்லாம் விட்டு விடுவேனா? கருப்பன் அவ்வளவு சுலபமாகத்தான் இவர்களை எல்லாம் கடந்து செல்ல நான் அனுமதித்து விடுவேனா? என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இந்த வாழ்க்கை நிலைகளை எல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தையும் கவலைகளையும் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வத்தின் அன்பு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தெய்வம் நம்மை தேடி வருவதை நிச்சயமாக நாம் என்னவென்று உணர வேண்டுமல்லவா? எல்லா நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி என்ன கவலை? கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி என்ன தயக்கம்? அப்பனின் அன்பு ஒன்று போதுமல்லவா? இந்த கருப்பனின் அன்பு ஒன்று போதுமல்லவா உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டும் மீண்டும் நல்ல நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அப்பா நீ என்ன சொல்ல வருகிறாய்? யாரின் தலை சிதறடிக்கப்பட போகிறது? அப்படி யார் என்ன செய்து விட்டார்கள் என்று உனக்குள் பல கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பன் என்னுடையதுதான். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். நான் என்னுடைய பொறுப்பை ஒருபோதும் யார் கைகளிலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதை தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் சரியாக தந்து விடுகிறேன் என்பதனை மறந்து விடாது. கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் உன்னை சுற்றிலும் உனக்கான நேரங்களை வகுத்து தந்திருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உன்னை கடந்து, இவை எல்லாமுமே உன்னை தாண்டி உனக்கென்ற ஒரு வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகள் பல உன்னை சுற்றி சுற்றி ஊடுருவி வருகிறது என்று நீ உணர்கிறாய். கருப்பா, எல்லாமும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தடங்கல்கள் மட்டும் ஏற்படுகிறதே, அதற்கு என்ன காரணம்? தடங்கள் மட்டும் ஏன் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக
இந்த நேரத்தையும் இந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உனக்காக நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர உணர்ந்து உன்னை தேடி நான் வந்து கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று எதனால் நம் வாழ்க்கையில் நம் முன்னால் நிற்கிறது என்ற ஒரு கேள்விக்கு உன்னிடம் பதில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கும் உன் கைகளில் பதில் இருக்கும். இனி என்னவாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதிலும் நிச்சயமாக உன்னிடத்தில் நல்ல பதில் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையானதாகவும் நிறைவானதாகவும் புரிதலை கொடுக்க வந்து கொண்டே இருக்கும். நீ யோசிக்கும்படியான பல விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுக்க வேண்டும். இதுவரையிலும் நாம் தொலைத்து விட்டோம். இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக இழந்து விட்டோம். எப்பொழுதுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு கேட்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்தது எல்லாம் போதும். எல்லா நிலையிலும் நாம் தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலும் என்ன நடக்கும், நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் கவனிக்க வேண்டும். கண் மூடி கண் திறப்பதற்குள் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விடுகின்றது. நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது. இனி என்னவாகும் என்று எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீ முதலில் கவனித்துக்கொள். உனக்காக இந்த கருப்பன் ஒருவனின் தலையை சிதறடிக்க நினைத்திருக்கும் பொழுது இந்த இடத்தில் நீ இதையெல்லாம் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியுமா? இந்த இடத்தில் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக என் பிள்ளைதான் நீ தொலைத்து விட முடியுமா? உன்னோடு நான் எப்பொழுதும் உடன் வருவேன். உன்னை எப்பொழுதும் நான் தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றோ ஒரு நாள் என் பிள்ளை பதறியது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. என்றோ ஒரு நாள் என் பிள்ளை வருத்தம் கொண்டது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. என் பிள்ளை கலங்கி கலங்கி நின்றதும் வேதனை கொண்டு நிச்சயமான மகிழ்ச்சியை பெற முடியாமல் தவித்து நின்றதும் என் கண்களில் நிற்கின்றது. இனி என்னாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி தரும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை உருவாக்கும் பொழுதெல்லாம் பல தடங்கல்களை இந்த மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருப்பதை கண்டு மிகுந்த அச்சமடைந்தேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரை உன் வாழ்க்கையில் அதிகமாக நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதுதான். யாரை உன் வாழ்க்கையில் அதிகமாக நீ ஏற்றுக்கொண்டாயோ அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதுதான். இந்த வாழ்க்கையில் உண்மையான விஷயங்களை எல்லாம் உனக்கு யார் எடுத்துச் சொல்கிறார்கள் என்று நீ நம்பினாயோ, யார் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறார்கள் என்று நீ உணர்ந்தாயோ அவர்கள்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. குற்றம் குறைகள் ஏதும் இருப்பின் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். எல்லோரையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வேறு. ஆனால் என் குழந்தையே, எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக உணரும்போது எல்லா நிலையிலும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அத்தனையையும் நாம் கொஞ்சம் நிலையாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இந்த மனிதர்களை தண்டிப்பது மிகவும் கடினமான காரியமே கிடையாது. ஒரு நொடியில் எதுவும் இல்லாமல் தூக்கி வீசி எறிந்துவிட்டு சென்றுவிட முடியும். ஆனால் இவர்கள் செய்த பாவத்திற்காக இவர்கள் சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும்? இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணம். இவர்களின் தலையை நாம் சிதறடித்து விட்டோமானால் இவர்கள் வீட்டில் இருக்கின்ற இவர்களை நம்பியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சற்று சிந்தித்து பார். எப்பொழுதும்
இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாமல் நீ கலங்கி நிற்கும் இந்த காலங்களை எல்லாம் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே பரிசாக கொடுக்க நினைத்த இவர்களை நான் நிச்சயமாக இனி ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக நான் என்னவெல்லாம் நினைக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். கருப்பன் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். எதையோ நினைத்து கொண்டு எதையோ பற்றி சிந்தித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில மனிதர்களினுடைய சிந்தனைகளையும் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கிறாயா? அவர்களின் நடவடிக்கைகளை வைத்தே இதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். சில மனிதர்களினுடைய உண்மையான குணங்களை நிச்சயமாக நீ உன் கண் முன்னாலேயே நிறுத்தி விடுவாய். உன் கண் முன்னாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இனி எந்த நாளுமே நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, என் பிள்ளை, முதலில் நீ உன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை எல்லாம் திருத்து. உன்னை சுற்றி வந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வா. உனக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளுமே நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எவ்வளவு கவனமாக புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு எளிதாக உன்னால் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் இது போன்ற மனிதர்களிடத்திலும் இருந்தும் தப்பித்து விட முடியும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, என்றோ ஒரு நாள் நான் உன்னை தொடர்ந்து வந்தது உனக்கு இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கை கொடுப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நிலையில்லாத வாழ்க்கை என்று நினைத்து விட்டாய். ஆனால் உனக்கு நிலையான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த இந்த கருப்பன் நான் முன்னிற்கின்றேன். உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தர துணிந்து விட்டேன். முன்னின்று எதை செய்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்று யோசித்து கொண்டிருக்காமல் இனி என்ன நடக்கும் என்பதனை சற்று சிந்திக்க பழகு. உன்னை சுற்றி வந்து இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்கிறேன். எப்பொழுது எல்லாம் நான் உனக்கு நல்லது செய்யும் பொழுது இடையில் நின்று உனக்கு துரோகங்களை இந்த மனிதர்கள் செய்கிறார்களோ அதன் பிறகும் இவர்களை விட்டு வைப்பது என்பது நியாயமான விஷயம் கிடையாது. இவர்களின் தலையை நான் சிதறடிக்க வேண்டிய நேரம், இவர்களுக்கான தண்டனையை நான் நிறைவாக கொடுக்க வேண்டிய நேரம், என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது இனி நிச்சயமான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த இடத்திலும் நின்று உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல உனக்குள் பல மாற்றங்கள் தெரிய தொடங்குகிறது என்றால் இவர்களின் தலையை சிதறடிக்க கருப்பன் புறப்பட்டு விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க நான் தயாராக இல்லை. இவர்கள் மூளையை நான் செலவு செய்ய வேண்டும். அதாவது இவர்களின் மூளையை நான் சலவை செய்து இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நான் வேறறுக்க வேண்டும். இவர்களுக்குள் நேர்மறையான எண்ணங்களை நான் புகுத்த வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.